அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். கோபி வந்து அவங்க அம்மா வந்து ராதிகாவோட கரு கலைஞ்சதுக்கு அவங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லி கோபி ராதிகாவோட அவங்க அம்மா இவங்க எல்லாருமே சொல்லி பாட்டியை வந்து வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லி கையில் சுக்கீஸை கொடுத்து வெளியில் அனுப்பி விட்றாங்க. பாட்டி வந்து வெளியில் அழுதுகிட்டே இருக்காங்க. இதை வந்து பாக்கியை வந்து உள்ளுணர்வாக உணர்ந்து வெளியில் வந்துடுறாங்க. வந்து போய் பக்கத்தில் போய் பார்த்தா ஈஸ்வரி பாட்டி வெளியே நிற்கிறாங்க. அத்தை என்னாச்சு அப்படிங்கிறது வந்து திருப்பி அவங்க பாட்டி வந்து ஒரே அழுகுறாங்க. ஏன் இப்படி அழுகுறீங்க எதுனாலும் வாங்க வீட்டில் போய் பேசலாம், எதனாலும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. பாட்டி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. என்னாச்சு அத்தை, என்ன சொல்லுங்கன்னு கூப்பிட்றாங்க, கேட்குறாங்க. ஆனால் பாட்டி சொல்கிறாங்க, நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ராதிகா கீழே விழுந்துட்டா அவள் வயிற்றில் இந்த கரு அலைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு எல்லாமே காரணம் நான் தான் அவளை கீழே பிடிச்சி தள்ளி விட்டேன். நான் தள்ளினால தான் குழந்தையோட கரு வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன தான் காரணம் கட்டுறாங்க. அவங்க சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கோபி நான் பெத்த பையன், அவன் தான் உலகமேன்னு சொல்லி நான் நம்பி போனேன். அவன் கூட நான் தான் காரணம்னு சொல்லி என்ன தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டானே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு எங்கே போக என்ன பண்ண, எனக்கு யார் நாதி இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கேனே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அழுகுறாங்க. ஏன் இப்படி நினைக்கிறீங்க, எங்கே போகலன்னு நினைக்கிறீங்க, நம்ம வீடு இருக்குல்ல, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. பாட்டி சத்தத்தை கேட்டுட்டு செல்வி வந்துடுறாங்க. ஐயோ அக்கா, ஏன் பாட்டி இப்படி அழுகுறாங்க, ஏம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு செல்வி கேட்குறாங்க. தாத்தா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் அழுக சத்தத்தை கேட்டுட்டு என்ன ஈஸ்வரி குரல் மாதிரி கேட்குது அப்படின்ட்டு தாத்தாவும் எந்திரிச்சிட்றாரு. அவங்க பாட்டியோட சத்தத்தை கேட்டு செலியன் அமிர்தா அதுக்கடுத்து எழில் இவங்க எல்லாருமே ஓடி வர்றாங்க. ஐயோ பாட்டி என்னாச்சு, ஏன் எதுக்கு அழுகுறீங்க, என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தாத்தா வந்துடுறாங்க. ஈஸ்வரி என்ன அழுகுற, எதுக்கு அழுகுற அப்படிங்கிறாங்க. அப்போ பாட்டி தான் சொல்கிறாங்க எல்லா விவரத்தையுமே. நான் என்னோட உலகமே கோபி தான், நான் பெற்று வளர்த்தது என்னோட பையன்தான், அவன் நினச்சி நான் நம்பி போனேன். ஆனால் அவனுமே என்னை வந்து ராதிகாவோட கரு கலைஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டியான். நான் போனதுலேருந்து நான் அங்கே வீட்டில் இருக்கிறது யாருக்குமே அங்கே பிடிக்கல. என்னை எப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்லி வெளியே அனுப்பணும்னு சொல்லி ராதிகாவோட அம்மாவும் ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இந்த காரணத்தை சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. நீங்களே சொல்லுங்கள், பச்சை பிள்ளையை போய் பிஞ்சு குழந்தைய போய் நான் அழிப்பேனா, அதுக்கு போய் நான் காரணமாக இருப்பேனா? நான் அந்த குழந்தை வேண்டான்னு சொன்னேன் தான். அந்த குழந்தை வந்து அந்த உலகத்தில் நிறைய பேர் ஏச்சி பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. நம்மளுடைய பெரிய பசங்களுக்கு மத்தியில் அந்த சின்ன குழந்தை வேண்டாம், அவனோட ஃப்யூச்சருக்காகவும் நான் எதிர்பார்த்து இந்த குழந்தை வேண்டாம் கலைச்சிருன்னு சொன்னேன். ஆனால் அதை கலைக்கிறதுக்கு நான் வந்து உறுதுணையாக இருந்திருப்பேனா, நான் அதை செஞ்சுருப்பேனா? அவள் தண்ணி குடிக்க வந்தால் கால் தவறி கீழே விழ போனான். ஐயோ வாயு வயிறுமா இருக்காளே, எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவளை நான் பிடிக்க தான் போனேனே தவிர அவளை நான் தள்ளி விடலைங்க. என்னை நம்புங்கன்னு பாட்டி பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ பாட்டி, உங்களை நம்புகிறோம் நாங்கள், நான் யாரும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏன் பாட்டி இதுக்கெலாம் அழுகுறீங்க? அந்த ஆள் அவர் ஒரு லூஸ், அந்த ஆள் என்ன பேசுகிற ஏதோ பேசுன்னு தெரியாமல் பேசுவார். அந்த ஆள் பேசுகிறதா நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. இங்கே வீட்டில் இருக்கும்போதே அந்த ஆள் எப்படி பேசுகிறான்னு பார்த்தீங்களே, ஏன் பாட்டி அந்த ஆள் பேசுனதுக்கெலாம் போய் நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு எழில் சொல்கிறாரு. பக்கத்தில் ஜெனியும் ஐயோ பாட்டி அழாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாட்டி அப்படிங்கிறாங்க. எல்லாருமே இப்படி என்னை வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு பெரிய தப்பை போய் இதை இப்போ அப்படின்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி திருப்பி பாட்டி அழுகும்போது இருமல் வர்றாங்க. ஐயோ ஈஸ்வரி அழாமல் இருக்கும்போது அந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி செல்வியை தண்ணி கொண்டு வர சொல்லி கொடுக்குறாங்க. தண்ணியை குடி, தேவையில்லாமல் ஏன் அழுகிறாரு, இதெல்லாம் நினச்சி அழுகாத அப்படின்ட்டு தாத்தாவும் ஆறுதல் பண்ணுறாரு. அவங்க பேரையும் பேத்தி எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. நான் அழுகிறதே அவங்க எல்லாருமே தாங்கிக்கிட முடியலையே. ஆனால் நான் உயிருக்கு உயிராக என் உலகமே நினச்ச கோபி என்னை இப்படி பேசி என்னை வந்து வெளியில் போன்னு சொல்லி என்னை தள்ளிட்டானே, எனக்கு எவ்வளோ வலிக்கும், எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி பாட்டி திரும்ப அழுகுறாங்க. பாட்டி நீங்கள் வாங்க, ரெஸ்ட் எடுப்போம் வாங்க பாட்டின்னு சொல்லி பாட்டியை வந்து தாத்தா ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் படுக்க சொல்கிறாங்க. இல்லை நான் படுக்கலை அப்படின்ட்டு அழுகுறாங்க. பாட்டி அழாதீங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலியன்னு எழில் எல்லோரும் போய் பாட்டியை வந்து ஓரளவு சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து கீழே தாத்தா வந்து உட்காந்துருக்காரு அந்த ஹால்லேயும். பக்கத்தில் ஏன்பிடியில் வந்து பாக்கியாவும் அமர்தான் உட்காந்துருக்காங்க. அடுத்து வெளியே வந்து செலியன் வர்றாரு. அம்மா பாட்டி இப்படி வந்திருக்காங்கன்னு உனக்கு எப்படிம்மா தெரியும், பாட்டி ஃபோன் போட்டாங்களா, நீ எப்படிம்மா பாட்டியை கூட்டிகிட்டு வந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்கிறாங்க. இல்லைடா பாட்டி எதுவும் ஃபோன் போடலை, ஆனால் வந்து எனக்கு உள்ளுணர்வு ஏதோ தோணிக்கிட்டுச்சுடா, எதுக்காக வெளியில் போனேன், பார்த்தா பெட்டியோட பாட்டி வந்து வெளியில் நிற்கிறாங்க. நான் போய் கேட்டதுக்கப்புறம் எங்கே போக என்ன பண்ணேன்னு தெரியாமல் நாதி இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அம்மா தான் சொல்கிறாங்க, காலையிலேருந்து அம்மா ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி பாட்டிக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அம்மா தான் சொல்கிறாங்க. அடுத்து எழில் வராரு. அந்தாலும் என்ன நினச்சிட்டு இருக்காரு, ஆளாளுக்கு ஹர்ட் பண்ணுவார், நம்மளால் அதை கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? உலகமே அவங்க தான் சொல்லி நம்பி போனாங்களே பாட்டி, அவங்க எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அந்த ஆளை நீ குண்டில் நாக்குறேன்னு சொல்லி ஒரு கட்டை எடுத்துகிட்டு அடிக்க போகிறாரு. உடனே பக்கத்தில் செலி இருந்துட்டு, டேய் என்னடா பண்ணுற நீ, என்ன டேய் நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், நீ பேசாமல் இரு, அந்த ஆளை நான் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வரேனே, அதுக்கு நீ கோவத்தில் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாமா, நீ இருக்கிற தேவையில்லாத வேலை பண்ணுறேன்னு. எதோட தேவையில்லாத வேலை,
அம்மாவை ஹர்ட் பண்ணார், அடுத்து நம்மளே ஹர்ட் பண்ணார். இப்போ அவங்க தான் உலகமே நம்பியிருக்க பாட்டியை ஹர்ட் பண்ணியிருக்காரு. அதனால் என்ன வேணாலும் செஞ்சுட்டே இருப்பார், நம்ம பொறுத்துட்டு இருக்கணுமா? அவரை நான் எதாவது பண்ணிட்டு வரேன்டான்ட்டு சிக்கமாக கோவத்தில் போகிறாரு. பாக்கியை வந்து தடுத்துட்றாங்க. என்ன நீ நினச்சிட்டு இருக்க? பாட்டியை வந்து திட்டினது வலிக்கும்னு சொல்லி அந்த அளவுக்கு தெரியாதா? பாட்டி இவ்வளோ தூரம் பேசியிருக்காரு, வலிக்குன்னு அந்த அளவுக்கு தெரியாதா? வெளியே தள்ளியிருக்காங்களே ஞாதி இல்லைன்னு சொல்லி அவங்க மனசு கஷ்டப்படுமே அந்த அளவுக்கு தெரியாதா? அந்த ஆள் தெரிஞ்சாதான் எல்லாரும் செஞ்சுருக்காரு. அந்த ஆள் தேள் மாதிரி கொட்டுறது தேளோட இயல்பு. நாம தான் அந்த ஆள் தேளுன்னு தெரியாமல் திரும்ப திரும்ப போய் கொட்டு வாங்கிட்டே இருக்கோம். இப்போ பாட்டிக்கு ஏதோ கெட்ட நேரம், அதனால தான் போய் அந்த ஆள் கிட்டக்க போய் கொட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் பாட்டியை வந்து நீ சொன்னியே மேனிஃபுலேஷன், அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாட்டி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. பட் அவங்க தேவையெல்லாம் முடிஞ்சு அவங்க தேவை இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை மாதிரி தூக்கி வீசிட்டாரு. இதுதான் அந்த ஆளோட இயல்பு. நீ உள்ளே வாடா நீ உள்ளே வாடா அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அம்மா விடுமா, என்னை விடுமா, அந்த ஆள் என்னென்னு போய் கேட்டுட்டு வரேனே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ உள்ளே வாடா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து பாட்டி ரூமில் இருக்காங்க. இனியாவும் பக்கத்தில் போய் உட்காந்துருக்காங்க. அடுத்து தாத்தாவும் போய் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அப்போ பாக்கியா வந்து சாப்பாடு கொண்டுட்டு வராங்க. அத்தை சாப்பிடுங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றும் வேண்டாம், சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் சாப்பிடலை அப்படின்னு பாக்கியா கோமா கேட்குறாங்க. எனக்கு பசிக்கல, அதனால் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அத்தை ஏற்கனவே சுகர் லோவாக இருக்குது, இப்போ நீங்கள் சாப்பிட்டு கண்டிப்பாக மாத்திரை போடணும், சாப்பிடுங்க. இனியா பாட்டியை சாப்பிட சொல்லு. மாமா நீங்கள் சொல்லுங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி சொல்கிறத கேளு, சாப்பிடு அப்படின்ட்டு தாத்தா சொல்கிறாரு. இனியாவும் பாட்டி சாப்பிடுங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, அழாதீங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. என்னை பார்த்து அவன் இப்படி சொல்லிட்டானே, நான் குழந்தைய கொண்டுட்டேன்னு சொல்லிட்டானேன்னு சொல்லி பாட்டி அழுகிறாங்க. இனியாவும் அழுகிறாங்க. தாத்தா சொல்கிறாரு, சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதையாவது கேட்டு நீ சமாதானம் ஆக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருந்தாரா, வீடு வீடாக போய் சாப்பாடு கேட்பாராம். அவருக்கு பசிச்சிச்சு அப்படின்னா ஒரு சிலர் சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு சிலர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஒரு சிலர் வந்து தேவையில்லாமல் அவர் திட்டி அனுப்புவாங்களாம். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி அமைதியாக பொறுமையாக வருவாராம். அதை பார்த்து ஒருவர், ஏன் சாமி உங்களை இவ்வளோ தூரம் திட்டி தீக்குறாங்களே, நீங்கள் ஏன் அவங்க கிட்டக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம், ஒரு சில சாப்பாடு போடுவாங்க, அந்த சாப்பாடு வாங்கும்போது அந்த சாப்பாடு என்னதான் ஆகும், அதே போல் அது அவங்க சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா அது அவங்களோட தான் இருக்கும். அதே போல் தான் திட்டுறதும், அந்த அவங்க திட்டுறதை நான் வாங்கிக்கிட்டேன்னா அது என்னோட தான் ஆகும். ஆனால் அவங்க திட்டுறதை எதுவுமே நான் வாங்கிக்கிடல. ஸோ அந்த திட்டுறது எல்லாமே அவங்களோட தான். அதை வாங்காதனால தான் நான் இவ்வளோ தூரம் பொறுமையாகவும் இவ்வளோ தூரம் ரொம்ப அக்கறையாகவும் நான் நடந்துக்கிறேன். அது மாதிரி தான் நீயும். கோபிங்கிறவனை பற்றி நாங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வாய்ப்பு கடவுள் இப்போ தான் உனக்கு கொடுத்துருக்காரு. அவன் திட்டினது எதையுமே நீ காதில் வாங்கிக்கிடாத, உன் மண்டையில் ஏற்றாத, எதையுமே அந்த இதை பற்றி நீ கவலைப்படாத. அவனை பற்றி இனிமேல் கவலைப்படாமல் நீயாட்டி பேசாமல் பொறுமையாக உன் வேலையை பாரு. உன்னை நினச்சியோ உன்னை இப்படி அனுப்பிட்டுமோ அப்படி எதுவுமே அவன் கவலைப்பட மாட்டான். அவன் எதுவுமே நினச்சி கூட பார்க்க மாட்டான். நீ தான் இப்படி வந்து தேம்பி அழுதுகிட்டே இருக்க. ஸோ கடவுள் உன்னை வந்து லைட்டாக தட்டி விட்டு பார்த்தாரு, நீ அவனை பற்றி தெரிஞ்சுக்கிடுவேன். ஆனால் நீ ஓங்கி அரை வாங்கினா தான் புரிஞ்சுக்கிடுவேன்னு சொன்னார். அதனால தான் கடவுள் இப்போ உன்னை ஓங்கி அரைஞ்சிருக்காரு. இப்போ நீ அவனை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலாவது நீ நம்ம குடும்பம்னு சொல்லி நம்ம பேரம்பேத்திகளை பார்த்துட்டு நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்லி தாத்தா ஓரளவு பாட்டி வந்து தேர்த்துட்ருக்காங்க. ஸோ இதோட தொடர்ச்சி நாளை பார்ப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.